தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் 7 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது. திமுக தலைவர் கைவிரிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி சீட்டு பஞ்சாயத்தால் அந்த கூட்டணி உடைகின்ற சூழ்நிலையில் உள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூட்டணி கட்சிகள் தற்பொழுது அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகின்றன, அதிக தொகுதிகளை கேட்கின்றன. மேலும் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட விரும்புகின்றன. ஆனால் திமுகவோ கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை குறைத்து கொடுக்க விரும்புகிறது. மேலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் ஒரு முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சி, திமுகவுக்கு அடுத்தபடியாக தங்களுடைய கட்சி தான் என்றும் தங்களுக்கு 25 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சி கூறியுள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் திமுக 4 தொகுதிகளை மட்டும் வழங்க முன் வந்தது. ஆனால் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை வழங்க கடைசியில் முன் வந்தது. ஆனால் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விடாப்பிடியாக 25 தொகுதிகள் கேட்ட காரணத்தினால் திமுக ஒரு தொகுதி கூடுதலாக, அதாவது 7 தொகுதிகள் வழங்க முன் வந்துள்ளது. ஆனால் திருமாவளவன் 25 தொகுதிகளுக்கு குறைய இறங்க மறுக்கிறார். ஆனால் கடைசியில் மு.க. ஸ்டாலின் 7 தொகுதிகள் தான் வழங்க முடியும், 7 தொகுதிகளுக்கு கூடுதலாக ஒரு தொகுதி கூட வழங்க முடியாது என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்து விட்டார். இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரசுக்கு நிகராக தொகுதிகளை பெறலாம் என்று கனவு கண்டார். ஆனால் 7 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திமுக கைவிரித்துள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அங்கே உடன்பாடு ஏற்படாவிட்டால்